ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா குடும்பத்தில் இன்னும் அந்த ஒரு அருமையான குழந்தை செல்வம் கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர். அதோட வலியும் வேதனையும் ஏக்கமும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தள்ளி இருந்து பேசுகிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கான ஒரு சின்ன பதிவாக அதை எடுத்துக்கோங்களேன். இது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சுவாமி ஏதோ சொல்கிறாரு அப்படின்றத நினச்சிக்கோங்க. இப்போது நிறைய இடத்துல குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். அதை முதல்ல ரொம்ப தெளிவாக மனசில் புரிஞ்சுக்கோங்க. நம்மளாம் வெறும் மனுஷ பிறவி தான். நமக்கு மேலே இருக்கிற சக்தி தான் பார்வதியை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவங்க தான் எல்லாத்துக்கும் முதன்மை சக்தி மாதிரி. அப்படி இருக்கிற அவங்களுக்கே குழந்தை வரம் கிடைக்க தாமதமாச்சு. இது நம்மளுக்கு நல்லா தெரியும். ரொம்ப நாளாக ஏக்கப்பட்டு வேணும்னு அப்புறமா அவங்களே மஞ்சளால் பிடிச்சது தான் பிள்ளையார். ஆனால் என்னாச்சு, அதுவுமே கிடைக்காம போச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் தவம் இருந்து ரொம்ப வேண்டி எதிர்பார்த்த பிறந்த ஆண்மகன், உண்மையான ஆண்மகன் நம்ம முருகப்பெருமான். அப்படி வெயிட் பண்ணி ஏக்கப்பட்டு லேட்டாக தாமதமாக கிடைச்சாலும் அவ்வளோ தங்கமான ஒரு குழந்தை கிடச்சிது அப்படின்றத யாருமே மறுக்கவே மாட்டேங்க. ஏன்னா அவர் பிறந்த அதுக்கப்புறம் தான் நிறைய தேவர்களுக்கு விமோச்சனம் கிடச்சிது, நிறைய நல்லது நடந்தது. அந்த மாதிரி நிறைய இருக்குது, புராண கதைகள் நிறைய இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு ஒரு டைம் எடுக்குது, ஒரு ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு தெய்வ குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். அதுக்கான இதை தான் பக்குவப்படுத்தி நீங்கள் தயாராகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்களை வருத்தப்படுற மாதிரி நடக்கிற ஒரு விஷயமும் நாளைக்கு அந்த குழந்தை வளர வளர உங்களுக்கு அவ்வளோ பேரும் புகழையும் தேடி தரும் அப்படின்றத நீங்கள் நம்புங்க. முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் ஆணித்தனமாக நம்புங்க. மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் நம்புங்கள. லேட்டாக ஆனாலும் சுவாமி உங்களுக்காக ரொம்ப கரெக்டாக ஒரு பிளான் வச்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு தெய்வீக குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு சரியான நாள் நேரம் அப்படின்றதுலாம் கரெக்டாக அமையணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த டைம் எடுக்குதே தவிர்த்து நமக்கு நடக்காது கிடைக்காதுன்றது எதுவுமே கிடையாது. அதனால அதை முழுசாக நம்புங்க. உங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஒரு சின்ன முருகப்பெருமானாவோ இல்லாட்டி ஒரு மகாலட்சுமியாவோ இருக்கலாம்ல, அந்த மாதிரி சுவாமி ஒரு கணக்கு போட்டிருக்கலாம் கண்டிப்பாக. அதனால நிச்சயமாக இதை முழுசாக நம்புங்க. சுவாமி உங்களுக்கு இந்த விஷயம் இல்லை, எந்த ஒரு விஷயத்தையும் தாமதம் படுத்துறாரு அப்படின்னா உங்களுக்கு பெருசாக ஏதோ கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப லேட்டாக தான் அதோட அழகு ரொம்ப கூடும். அதனால இதை நம்புங்க, ஆணித்தனமாக நம்புங்க. நீங்கள் நம்புகிற சுவாமி உங்களை நிச்சயமாக கைவிட மாட்டார். முருகர் நிச்சயமாக கைவிட மாட்டார். உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் அவரே பிறப்பார். கவலைப்படாதீங்க. இதை ஒரு யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆறுதலாக இருக்குன்ற ஒரு இதில் தான் இதை நான் போட்டேன். இது பிடிச்சிருக்கிறவங்க உங்கள்